أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியுள்ளாகும் புகழ்ந்தவனாகும் இந்த ஜும்மா உரையின் கீழ் வருகிறேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையில் கீழ் வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகில் இன்றைய நவீன காலத்தில் எந்த ஒரு பொருளையும் இலகுவாக நம்மால் பெற முடியும். அந்த அளவிற்கு இன்றைய நவீன காலம் நம்மை இழுத்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் மனிதருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாச நேசங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு முக்கியமான சுற்றுலா பயணிகள் எல்லாம் அதிகம் குவியக்கூடிய ஒரு பகுதி. இந்த செய்தி அனைத்து வகையான
வாட்ஸ்அப் மூலமாக பரவியது. எல்லோருமே பார்த்துருக்கோம். ஒருவர் என்ன செய்யறாரு, எல்லோரும் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், செல்போனை வச்சு வீடியோ எடுத்துக்கிறாரு. திடீர்னு ஒரு பெரு வெள்ளம் ஒரு இளைஞனை அடித்து கொண்டு செல்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் என்ன செய்யறாரு சொன்னா, செல்போனை தூக்கி போடுங்க, முதல்ல வாங்க, அந்த பாதிக்கப்பட்டவரை காப்பாற்றலாம் என்று சொன்னால் அவர் என்ன செய்யறாரு, நீயும் போகாத நானும் வரமாட்டேன்னு சொல்லி செல்போனை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கணும். அப்ப அந்த அளவிற்கு இன்றைக்கு மனித நேயம் எல்லாம் பாச நேசம் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த உறவை பற்றி இஸ்லாம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அந்த உறவை பற்றியும் உலகில் ஒவ்வொன்றையும் பார்த்தோம். ஒவ்வொரு வகையான உறவுகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியும், முடிவு செய்ய முடியும். ஆனால் ஒரு சில உறவுகளை இறைவன் பர்டிகுலராக நமக்கு அமைச்சிருக்கோம். இதை எதுவுமே செய்ய முடியாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மிக முக்கிய வாய்ந்த ஒரு உறவை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகிறார், என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறது என்ன, என்னை தவிர நீங்கள் யாரையுமே வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்துவிட்டு அடுத்ததாக மனிதனுக்கு தங்களுடைய பெற்றோரை பற்றி நாம் வலியுறுத்தியிருக்கிறோம், நன்மை செய்யுமாறு என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில், கால சூழ்நிலையில் நம்மளுடைய பெற்றோர்களிடம் நாம் எந்த அளவுக்கு நடந்து இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த இடத்தில் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அந்த வசனத்தில் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய பெற்றோர்களிடம் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் நம்மளுடைய பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடக்கிறோமா, அவர்களிடம் பணிவாக 4 வார்த்தைகள் பேசுகிறோமா, அவருடைய ஆசா பாசம் அனைத்தையும் கேட்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. எப்படி இருப்போம், அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க, நாம் ஒரு வீட்டில் இருப்போம், அல்லது நம்மோடவே இருப்பாங்க, அல்லது இவங்கள்ட்ட பேசினா டார்ச்சரா இருக்கும், பழங்காலத்தால் நமக்கு செட் ஆகாது என்று அவரோட பேசுவதையே தவிர்க்கும். இப்படி எல்லாம் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் நம்மிடம் இருக்குதா இல்லையா? இதே நம்மளுடைய நண்பர் நம்மை அழைத்தால் நைட்டு 2 மணிக்கு வந்து இறங்குறேன், என்னை பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா இவர் 1 மணிக்கு அலாரம் வைப்பார். பார்த்துட்டு போறோமா இல்லையா? காலையில 4 மணிக்கு டூர் போகணும்னா எல்லாருக்கும் நீ தான் எழுப்பணும் என்று சொன்னா இவன் 3:30 மணிக்கு எல்லாத்தையும் எழுந்து போன் பண்ணிட்டு பாட்டே எந்திரிச்சியா போலாம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் ஒரு உறவு எதற்காக பழகிறாங்க, நம்மகிட்ட இருக்கிற காசுக்காக பழகிறாங்க, அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்தஸ்துக்காக பழகிறாங்க, அல்லது நம்மை சுயநலமாக பயன்படுத்துகிறானா, இப்படி எதுவுமே தெரியாது. அதெல்லாம் எப்ப தெரியும், ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை என்று நினைக்கும் போது இவெல்லாம் ஓடி ஒளிவான். அந்த நேரத்தில் தெரியும், ஆகா இத்தனை காலம் நம்மிடம் சுயநலமாக பழகியிருக்கிறான், காசுக்காக பழகியிருக்கிறான், இன்ன பிற காரணங்களுக்காக பழகியிருக்கிறான் என்று நாம் உணர்வோம். அந்த தருணத்தில் தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார், உண்மையான நண்பர் யார், பொருளாதாரம் ஏதாவது ஒரு சூழ்நிலை சிக்கலா இருக்கும், போய் கேட்டு நிற்போம், ஒட்டுமொத்தமா எல்லாரும் இருப்பான். ஆனா பார்த்தா அவன் இப்படி எத்தனையோ வகையான அந்த உண்மைகள் எப்போது வெளிவரும், கடைசியா தான் வரும். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் எந்தவித சுயநல நோக்கமும் எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் 100% நம் குழந்தைகள் மீது பாசத்தை செலுத்த முடியும் என்று சொன்னால் அது தாய் தந்தை அல்ல. அப்ப அப்படிப்பட்ட உண்மை கூறியவர்களிடம் நாம் எப்படி நடந்துக்கிறோம் சிந்தித்து பாருங்க. என்ன சொல்றோம், உங்களுக்குலாம் அறிவு பத்தாதுங்க, சர்வசாதாரணமாக கடந்து சொல்லுவோம், உனக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாதுமா, நீ சொல்றதை கேள்வி இல்லையா என்னை இப்படிதானே பேசுவோம். அப்ப என்றைக்காவது அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் உங்களிடம் முதுமை அடைந்து இருக்கும் போது அவர்களை நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள், இப்படி பணிவா நடந்துக்குங்க, பணிவு என்ற சிறகை அவர்களுக்கு விரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சிந்திச்சு பாருங்க, எப்படி அழகா பேசணும், பணிவா பேசணும், சீனு கூட திட்டக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் நபி வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே வருகிறான். சிந்திச்சு பாருங்க. அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நினைச்சு பாருங்க, நான் அப்படி இருக்கிறேன்னா, நீங்க இப்படி இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள், நம்முடைய தாய் தந்தையிடம் நாம் நடப்பது சரியா தவறா? உலகத்துல மற்றவர்கள் முன்னாடி அல்லது தெருக்களில் வீதிகளில் ஷாப்பிங் மாதிரி இப்படி இங்க இருக்கும் போது சொல்லுவோம், இப்படி பேசுவோம். வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க, அதான் முக்கியம். வெளியிடங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், நீட்டா இருக்கிற மாதிரி நடிப்போம், என்ன வேணாலும் செய்வோம். ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிறோமா, அவரிடம் உண்மையான பாசத்தை காட்டுகிறோமா,
அவருடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றுகிறோமா? ஆனால் எப்படி எல்லா வகையிலும் பார்த்தால் அப்படி எதிர்ப்பதமாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், உன்னுடைய தாய் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமமாக பெற்றெடுத்தால். சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த கஷ்டத்தை உலகத்தில் யார் யாரும் சொல்லுவாங்க? யார் சொல்றா? படைத்த இறைவன் சொல்லுகிறான், உன்னுடைய தாய் உன்னை சிரமமாக பெற்றெடுத்தால். சிந்திச்சு பாருங்க. உன்னை பெற்றெடுத்ததே சிரமம் என்று சொன்னால் அப்ப நமக்கு பார்ப்பது சிரமமா? இந்த வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருக்கும் போது அவர்கள் படக்கூடிய அந்த அல்லோலங்கள் தான் பாருங்க. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வந்தது, பார்த்தீங்களா? ஒரு தந்தையர், சேலத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபர் என்ன செய்யறாரு? சொத்து வகையில மகளுக்கு ஏதோ தரல. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, சேர்ல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, முறையா கேட்கல, என்ன செஞ்சாலும் தெரியல. என்ன செய்யறான்னா, இவனை வளர்த்தி இவ்வளவு பெரிய ஆளாக மாற்றி அவனுக்கு பல கோடிகளை கொடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஏதோ ஒரு வகையில் சொத்து பிரச்சனை. அது என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, அவனுக்கு எல்லா வகையான தற்காப்பு கலைகளையும் அவர் வழங்கியிருக்கிறார். பாருங்க, அவர் அவ்வளவு பெரிய செல்வங்கள், தன்னுடைய மகனை எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறான்னு பாருங்க. ஆனா என்ன, அந்த பாச நேசம் இல்லை. என்ன செய்யறான்? அப்படி நேருக்கு நேர் போய் நின்று, இந்த வீட்டுல தொங்குடுவாங்களா இல்லையா, மணல் மூட்டை பாக்ஸிங் பழகிறதுக்கு, அதை ஒரு மனிதன் தன்னுடைய பெற்ற தந்தையை என்ன செய்யறான்? முகத்துல குத்துரும். எவ்வளவு வேகமா அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு உணர்வு இல்லாத ஒரு மிருகமாக ஒரு மனிதன் மாற முடியும் என்பதை அந்த வீடியோ பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு மிருகமாக காட்சி அளிக்கக்கூடியதை பார்க்கிறோம். என்ன செய்யறான்னு சொன்னா, அப்படி போட்டு ஒரு செகண்ட்ல இந்த ஒரு குத்து, இந்த ஒரு குத்து, இந்த ஒரு குத்து, இந்த கடைசியாக இவன் உயிரோடவே இருக்கக்கூடாதா என்று காலில் ஒரு உதப்பாங்க. அந்த கால் இருக்குதா இல்லையா, அந்த சென்று போய் அப்படி எங்க படுது? மூக்குல படுது. அப்ப அந்த ஆள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க, இறந்துட்டா இருந்தாங்க. அந்த செய்திகளை வந்தது. அப்போ எந்த அளவிற்கு அந்த சொத்துக்காக, கேவல காசுக்காக இவன் மனுஷன் தானே. இவனுக்கு உடல் ஆரோக்கியங்களா இருக்குதா இல்லையா, சம்பாதிக்க முடியுமா இல்லையா, அந்த திறமை இருக்குதா இல்லையா, ஆனால் தந்தை தரவில்லையே என்பதற்காக அவரை அடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த காட்டு மிராண்டித்தனம் ஊடுருவுகிறது என்று சொன்னால், அப்ப எந்த அளவுக்கு அந்த சொத்தின் மீதும் உலகத்துடைய மோகத்தின் மீதும் நம்ம இருப்போம். சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த பாச நேசம்லாம் எங்க போச்சு? ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்துல என்ன சொல்றான்? உன்னுடைய தாய் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்தால். அப்ப எப்படி நடக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் உலகத்தில் அதிகமா உறவு கொண்டாட நேசிப்பதற்கு உண்டான ஒரு ஆள் யாரு? ரசூலுல்லாஹ் ஃப்ரெண்ட்ஸை சொல்லல, சொந்த பந்தங்களை சொல்லல. முதலில் என்ன சொல்கிறார்கள்? உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். மறுபடியும் அவர் விடல. அல்லாஹ்வின் தூதரே, தாய்னு சொல்லிட்டீங்கல்ல, அடுத்து யாரு என்று கேட்கிறார்கள். மறுபடியும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய தாய். மறுபடியும் அவர்கள அல்லாஹ்வின் தூதரே, அடுத்ததாக நான் உறவு கொண்டாடுவதற்கு அதிகமாக பாச நேசத்தோடு ஃப்ரீயா பேச சொல்ல பிடிக்க எல்லாத்துக்குமே யார் என்று கேட்கிறார்கள். உன்னுடைய தாய் என்று சொல்றாங்க. 3 முறை கேட்கும் போதும் 3 முறை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உன்னுடைய தாய் என்று சொல்றாங்க. 4வது முறையாக மறுபடியும் அவர் விடல, கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, அடுத்து யார்? உன்னுடைய தந்தை என்று சொன்னாங்க. அப்ப முதல் 3 இடம் யாருக்கு? நம்மளுடைய தாய். ஆனால் அவரிடம் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? நம்மளுடைய குழந்தைகள் ஒரு சில வார்த்தைகள் ஏற்றாயிரமாக பேசுவார்கள், நமக்கு தெரியாதுல்ல குழந்தைகள். அப்ப அதை கூட கண்டிக்க மாட்டோம், நம்ம பார்த்து கொண்டு சிரிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கும். பாத்தியாமா என் பையன் எப்படி இருக்கிறான் என்று இதை பாராட்டுவோம். அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு வயதான நம்மளுடைய தாதிமாவை நம்மளுடைய நடிமாவை பேசலாம் என்று அனுமதிக்கக்கூடிய காரியம் தானே. என்றைக்காவது கண்டித்து இருக்கிறோமா? தூக்கி போட்டு அடிக்க வேண்டாம், இப்படி மரியாதை குறைவாக பேசக்கூடாது என்று அந்த இடத்தில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்மளுடைய குழந்தைக்கு. அப்ப நாம வயதான காலத்தில் அவன் பெரியவனாயிவானா இல்லையா, அவனுக்கு குழந்தைகள் வருமா இல்லையா, அந்த குழந்தைகள் நம்மிடம் கண்ணிய குறைவாக பேசும்போது அவன் தடுப்பான். அப்ப இதுவெல்லாம் அப்படி ரொட்டேஷனா வாழையடி வாழையாக வரும். அப்ப இது என்ன செய்வோம்? நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு எப்படி பேசுறான் பார்த்தியா என் பையன், காலை தூக்குவோம். இப்படி இருக்கக்கூடாது. அவரிடம் நாமும் கண்ணியமா பேசணும், நம்மளுடைய குழந்தைகளும் கண்ணியமாக பேச வைக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுடைய மனம் நோகும்படி நடக்கக்கூடாது. அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர்கள் எந்த மாதிரியாக விடாமல் இருக்கலாம். என்ன நாம செய்யணும்? அவர்களை சதித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த அளவிற்கு அந்த வயதானவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு சஹாபி நினைக்கிறார், சொல்றார், ரசூல்லா உன்னுடைய தந்தையை பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போல உடனே கையில தூக்கிட்டு வந்தார். அவருடைய தந்தை வயது முதிர்ந்து முடிகள் எல்லாம் நிறைத்து மிகவும் அப்படி வெள்ள விளையாட்டு இருக்குது. உடனே ரசூல்லா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரை நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களா இல்லையா, என்னுடைய தந்தையை நான் தூக்கி வந்து விட்டேன் உங்கள்கிட்ட. என்னப்பா நீ சொல்லி இருக்கா, நானே வந்திருப்பேன், எதுக்காக நீ இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து விட்டு இவருடைய தலை நினைத்திருக்கிறது, அந்த நிலைத்தை மாற்றுங்கள் என்று சொல்றார். உடல் நல விசாரிக்கிறார் சொல்றார். சிந்திச்சு பாரு. அப்ப எந்த அளவிற்கு அந்த தந்தையின் மீது உண்டான அந்த பரிவு இருக்கு. இன்றைக்கு நம்மிடம் அப்படி இருக்குதா? சிந்திச்சு பாரு. இவரை எப்ப பார்த்தா இப்படித்தான் பேசிட்டு இருப்பாரு, இவர் எல்லாம் ஒண்ணுமே இப்படிதான் பேசுவோம். நம்மளுடைய அந்த பேச்சுக்கள், நம்மளுடைய நடவடிக்கை எல்லாம் இவங்க ஸ்டைல் வேற, நம்ம ஸ்டைல் வேற, நாம மாறிட்டோம். இவங்க இப்படிதான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் பாருங்க, அவர் கூட்டிட்டு வந்த மாத்திரம் அவர்களுக்கு நலம் விசாரித்து அவருக்கு அந்த நிறத்தை மாற்றுங்கள் என்று அழகாக சொல்லக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். அப்ப அவருடைய நிலை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்பதற்காக வயது முதிர்ந்த அவருடைய பெற்றோரை கையில தூக்கிட்டு வராங்களா இல்லையா? இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் யாரும் திட்டாதீர்கள் என்று சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சகாபா ஆச்சரியமாக, அல்லாஹ்வின் தூதரே பெற்றோரை யாராவது கேட்டார்கள் திட்டுவானா என்று கேட்கிறாரா? அந்த ஒரு நடைமுறையே அன்றைய காலகட்டத்தில் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒருவரை திட்டினால் அவர் அதற்கு பதிலாக உன்னுடைய தாய் தந்தையை அவர் திட்டுவார். அசிங்கமா திட்டுவோமா இல்லையா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கு, அப்ப திருப்பி அவனும் திட்டுவான், அதனால திட்ட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அப்ப அந்த நடைமுறையே அந்த காலத்தில் இல்ல. எப்படி தாய் தந்தையருக்கு அவ்வளவு தூரம் கண்ணியம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். இன்னும் பாருங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், நபியே உம்மிடம் அவர்கள் எதை செலவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு அந்த வசனத்தில் சொல்றான். முதலாவதாக உன்னுடைய பெற்றோருக்கும் உன்னுடைய உறவினருக்கும் அனாதைக்கும் நாடோடிக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள், இன்னும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் யார் வரா? பெற்றோருக்கு தான் அல்லாஹ் சொல்றான். நாம் செலவு செய்ய வேண்டியது யாருக்கு செய்யணும்னு சொன்னா பெற்றோர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப இந்த இடத்தில் இன்றைக்கு பார்ப்போம் என்ன நடக்குது. பெற்றோருக்கு செலவு செய்யணும் அல்லாஹ் சொல்றான். ஆனா உலகத்துல நாம் என்ன செய்வோம்? நண்பர் கேட்டா என்ன வேணாலும் செய்வோம். இதுக்காக காசு நம்ம பார்க்கலாம், செய்யலாம், இப்படிதானே சொல்றோம். தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அவர்களுக்கு உண்டான அந்த கண் ஆபரேஷன்கள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வில் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகில் நம்மை அறிமுகப்படுத்தியவர்கள் அந்த இரண்டு ஜீவன் யாரு? தாய் தந்தை. அப்ப அவர்களுக்காக நாம செலவு செய்யணும். உலகத்துல யாருக்கு செலவு செய்ய போறோம்? சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இதை அனுமதிக்கக்கூடிய வகையில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வயதான ஒரு தந்தை இருக்கிறார், அதே நேரத்தில் என்னிடம் செல்வம் இருக்கிறது, எனக்கு குழந்தையும் இருக்கிறது, நான் என்ன செய்யறது என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆனா என்னுடைய செல்வம் என்னுடைய தந்தைக்கு தேவைப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய தந்தைக்கு உன்னுடைய செல்வம் தேவைப்படுகிறதா? உன்னுடைய தப்பு கிடையாது. ஆனால் உலகத்திலேயே உனக்கு தூய்மையான செல்வம் எது தெரியுமா? உன்னுடைய குழந்தை தான் என்று சொல்றாங்க. நமக்கு பிறக்குமா இல்லையா குழந்தை, அதுதான் இருக்கிற செல்வத்திலேயே தூய்மையானது என்று சொன்னாரு. அப்ப அந்த அளவிற்கு நம்மளுடைய சம்பாதித்த செல்வத்தினுடைய உரிமை யாருக்கு இருக்கா? நம்மளுடைய பெற்றோருக்கு இருக்குது என்று சொன்னார்கள். ஆனா நாம என்ன செய்வோம்? படியளப்ப கூட மோசமா கொடுப்போம். இவ்வளவுதான் தரணும், குழந்தை இருக்கு, வீடு இருக்கு, இப்படி பல கட்ட விஷயங்களை சொல்லுவோம். அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்று பேசிக் கொண்டிருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய பொருளாதாரம் யாருக்குரியது என்று சொன்னால் உன்னுடைய தந்தைக்குரியது என்று சொன்னார். சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த கேட்டகரியில் அல்லாஹ் வசனத்தில் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் பெற்றோர் என்று சொல்றான். இந்த இடத்துல பார்த்தா ரசூலுல்லாஹ் உன்னுடைய சொத்துக்களே யாருக்கு? உன்னுடைய தாய் தந்தைக்கு என்று சொல்லிவிட்டார். அப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்வோம்? அவர்களுக்கு கொடுப்பதற்கெல்லாம் யோசிப்போம். இன்னும் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தாய் திடீர்னு மூத்தா போயிட்டாங்க, கடைசி நேரத்தில் உடல்நல சரியில்லாம இருந்தாங்க, பேசக்கூடிய ஒரு நிலையே இல்லை. அப்ப இந்த நேரத்தில் திடீர்னு அவங்க மூத்தா போயிட்டாங்க, இப்ப மூத்தா போயிட்டாங்க, அடக்கமா பண்ணியாச்சு, இந்த நேரத்தில் நான் அவங்க பேர்ல தர்மம் செய்யலாமா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த தர்மம் அவங்களை சாருமா என்று கேட்கிறார்கள். ஆமா கண்டிப்பா சாரும் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். சிந்திச்சு பாருங்க. இந்த நேரத்தில் பார்க்கிற உலகத்துல
இறந்து போன ஒரு மனிதருக்காக என்ன செய்யறாங்க? 1, 3, 5, 7, 10, 40 வருஷம் என்று பலகட்டமாக அவருடைய பெயரை சொல்லி சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து அதற்கென்று பல ஆயிரங்களை செலவு செய்து வீண்வரையும் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதுல என்ன உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்? ஆனால் அவருடைய பேரில் தர்மம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டோம்? அவருடைய பேர்ல தர்மம் மட்டும் செய்ய மாட்டோம். மற்றபடி மார்க்கத்தில் இல்லாத அந்த பாத்தியாக்கள் என்கின்ற பேரில் அத்துணை வகையான செலவும் செய்வோம். சிந்திச்சு பாருங்க. இப்ப போல சமீபத்தில் என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு வருடத்துக்கு முன்பு திருவாரூரை சார்ந்த சம்சுதீன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தாயின் மீது உள்ள அந்த பாச நேசத்தை காட்டுகிறேன் என்பதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை போன்ற திருவாரூர்ல 5 கோடியில் பிரம்மாண்டமாக ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒன்றை கட்டுறாரு. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த இறந்த சமாதி கொண்டு அங்க உள்ளேயே வைக்கிறார். உள்ளேயே வைத்து விட்டு பொதுமக்களுடைய பார்வைக்காக அதை திறந்து விட்டார் என்றெல்லாம் செய்திகளை பார்க்கணும். அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தான் செய்யணும் என்று நினைக்கிறாங்க. இப்ப இந்த 5 கோடி செலவுல ஒரு கபரை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு ஒரு 100 பேர் 200 பேர் தெரிந்தோர் வந்து பார்க்கிறாங்க என்றெல்லாம் அந்த செய்தியை பார்க்கணும். இதுல என்ன கிடைக்க போகுது? தாயோட பேர்ல ஏதாவது ஒரு ட்ரஸ்டோ அல்லது ஏதாவது ஒரு உணவு வகையான விஷயமோ தொடர்ந்து நடைபெறக்கூடியது மாதிரி ஒரு 5 கோடியில் செலவு செய்திருந்தால் எவ்வளவு நன்மைகள் நம்மை சாரும் நம்மளுடைய தாய்க்கு போகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த இடத்துல, இறந்து போன தாய்க்கும் அவங்க உயிரோடு இருந்தா செஞ்சிருப்பாங்க. நான் செய்யலாமா? செஞ்சா சேருவானா? சேருன்னு சொன்னாங்களா இல்லையா? அதை போன்று செய்திருக்கலாமா இல்லையா? ஆனால் என்ன செஞ்சிருக்காங்க? 5 கோடியில் அப்படி ஒரு தாஜ்மஹால் பிரம்மாண்டமா அங்க வாங்கினாரு, கல்வி இங்க வாங்கினாரு என்றெல்லாம் அந்த பேட்டி அளிக்கக்கூடியவர் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். நாம் அதை விமர்சனம் பண்ணல. அவர் என்ன மனநிலை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் செயல்படாதீர்கள்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இறந்த பிறகும் அவருடைய பேர்ல தர்மம் செய்யலாம் என்று அனுமதி இருக்கும்போது கொடுத்துட்டு போலாம். ஏன்னா வரம்பு மீறி என்ன செய்யறோம்? மார்க்கத்தில் இல்லாத காரியங்களுக்கு செலவு செய்ய போயிடும். இல்லையா? இப்படி பாரு, பிரமாண்டமான பில்டிங் எல்லாம் கட்டுவதை போட்டு இப்படி போயிடும். அப்ப அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை செய்வதற்கு என்று யாருமே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் உன்னுடைய தாய்க்கு போய் சேரும் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில், பொருளாதாரத்தை வழங்கக்கூடிய விஷயத்தில் நாம என்ன செய்யணும் என்று சொன்னால், நம்மளுடைய தாய் தந்தைகளுக்கு செலவு செய்யலாம். அவர்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய பேரால் தர்மம் செய்யலாம். அதுவும் நிறைவேறும். அதற்குண்டான பாய்தா நன்மை கிடைக்கும் என்று இதன் மூலம் நம்ம விளங்குறோமா இல்லையா? ஆனா என்ன செய்ய மாட்டோம்? இப்படி செய்ய மாட்டோம். மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்யக்கூடிய நாம் மார்க்கத்தில் அனுமதிக்கக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டோம். அப்ப என்ன, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உலகத்தில். உணவு கொடுக்கலாம், இன்னவரை சிரமப்படக்கூடியவங்களை கஷ்டப்படக்கூடியவங்களை தூக்கி விடுவதற்கான தொழிலுக்கு ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்து உதவலாம். அவன் துவா செய்வான் நம்மளுடைய தாய்க்காக, நம்மளுடைய குடும்பத்திற்காக. இப்படி எத்தனையோ வகையான நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். முதல் உரையிலே பெற்றோர்களை பேணுவோம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்த்தோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை நமக்கு தெரிவிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் சென்றிருக்கிறார்கள். வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு பெண்மணி 2 குழந்தைகளை அழைத்து வருகிறார். 2 குழந்தைகளை அழைத்து வந்து ஏதாவது உணவை கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் உணவு இல்லை. அந்த நேரத்தில் அவர்களும் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும் இருக்குது. எடுத்து அதை தானமாக கொடுக்கிறார்கள். அந்த அம்மா வாங்கி கண்ணு முன்னால் என்ன செய்கிறார்கள்? அதை சரி பங்காக பிரித்து தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் வழங்கிவிட்டு கூட்டிட்டு போனாங்க. இப்ப இந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இப்படி சொல்றாங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க, பேரிச்சம்பழம் இருந்துச்சு, கொடுத்தேன், தர்மம் கேட்டாங்க. அதை 2ஆக பிரித்து தாங்களோட சாப்பிடல, குழந்தைக்கு கொடுத்தாங்க என்று சொல்லும் போது, இந்த பெண்மணியை நீங்கள் சொர்க்கத்தில் காணலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், தன்னுடைய குழந்தைக்காக அந்த வறுமை நிலையிலும் தன்னுடைய பசியும் பொருட்படுத்தாது அந்த குழந்தைகளுக்கு உணவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீதமா நடந்தாங்களா இல்லையா என்பதற்காக ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அதை சொல்றாங்க. அப்ப சிந்தித்து பாருங்க. அப்ப நம்மளுடைய
தாய் இந்த மாதிரி எத்தனையோ வகையான சிரமங்களை பட்டிருப்பார். நாம சிறு வயதா இருக்கும்போது அப்ப அவர்களிடம் அவங்களோட கண்ணியமா நடக்கணும், அவர்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை வழங்கணும், அவர்களிடம் பணிவாக, இப்படி எத்தனையோ விஷயங்கள் மார்க்கம் சொன்னாலும் அதன் அடிப்படையில் நாம் நடக்க தவறுகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்னா, பெருசா வளர்ந்துட்டேன், எனக்கு சக்தி இருக்குது, தைரியம் இருக்குது, சொத்து இருக்குது, என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய பார்க்கிறோம். அப்ப இந்த நிலை மாறாதா? அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் மாற்றிடுவானா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு படைத்த இறைவன் மாற்ற முடியும்? ஒரு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எவ்வளவோ பொருளாதாரம் நம்மளிடம் இருக்குது, ஆனா என்ன செய்யறோம்? பெற்றோருக்காக செலவு செய்ய மறுக்கிறோம். தெலுங்கானாவில் ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி, அவங்க ஒரு மகன்களும் இருக்கிறாங்க, மகள்களும் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் ரூபாய்க்கு மேல பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருக்கிறார் ஒரு சொத்து வகையில. அந்த சொத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மகன்லாம் சரிப்பங்காக பிரித்து வைத்துக் கொண்டார்கள். மகள்களுக்கு நகை வச்சிருக்கிறாங்க, அவங்களும் சரிப்பங்கா பிரிச்சுட்டாங்க. மகனும் இருக்கிறாங்க, மகளும் இருக்கிறாங்க. இப்ப இந்த அம்மா இறந்துட்டாங்க, சொத்து எல்லாம் பிரிச்சாச்சு, பாடி மட்டும் இருக்குது வீட்டுல. எல்லாருமே சொத்தை பிரிச்சு வச்சுட்டாங்க, கரெக்டா போச்சு, பிரச்சனையே கிடையாது. இப்ப இந்த இடத்தில் இந்த அம்மாவை கொண்டு போய் தானம் செய்யணும், அதுக்கு காசு வேணும், ஊர்வலம் கூட்டிட்டு போகணும், பாடம் கட்டணும், பூ வேணும், மாலை வேணும். இதுக்கு என்ன செய்ய? யார் இதை செலவு செய்வா? மகனா மகளா என்று காம்படிஷன் நடக்குது. அப்படி வச்சுட்டாங்க. 2 நாட்களாக அந்த பிணத்தை யாரும் எடுக்க முன்வரவில்லை என்று செய்தியில் வருகிறது. மத சகோதரன் தான் நாம் இல்லைங்கிற. அப்போ எந்த அளவுக்கு ஒரு அந்த ஈவிரக்கம், தன்னுடைய தாய் இவ்வளவு தூரம் சொத்து சேர்த்து வைத்தும் அதை பிரித்து வைத்துக் கொண்டும் சில ஆயிரங்கள், கேவலம் சில ஆயிரங்களை செலவு செய்வதில் மனுஷனுடைய அந்த பேராசை பாருங்க. அப்படி அந்த உடலை, இறந்த உடலை கூட தகனம் செய்ய மறுக்கிறது என்று சொன்னால், அப்ப எந்த அளவுக்கு நாம மாறிக்கொண்டு பாருங்க. இந்த பணத்தின் மீது உள்ள அந்த பேராசை நம்ம எப்படி அதை கண்ணு முன்னாடி அதை இறந்து கிடக்கிற நாம என்ன நினைப்போம்? யாராவது ஒருவர் உயிருக்கு போராடி இருந்தா கூட உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண, அவங்க போன் பண்ணி, இவ்வளவு போன் ஏதாவது செய்யுங்கப்பா என்று சொல்லுவோம். அந்ததான் மனிதனுடைய உணர்வு என்பது. பெற்ற தாய் இறந்து கிடக்கிறா, சொத்தெல்லாம் பிரிச்சுட்டா, சில ஆயிரம் நான் செய்யறேன், என்ன ஆயிரம் போதிப்போ, நீ என்ன ஆயிரம் போதிப்போ, நானும் செய்யக்கூடாது, நீயும் செய்யக்கூடாது, யாருதான் செய்வா என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் நடந்தது பார்க்கிறோமே. அப்ப எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் செத்துக்கொண்டே வரக்கூடியதை பார்க்கணும். அப்ப இந்த நிலையில் நாம் இதை போன்று துளியளவும் நம்மளுடைய மனம் வந்துவிடக்கூடாது. அதற்காக நாம் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டாலும் அல்லாஹ் நமக்கு மறுமையில் வழங்குவான். ஏன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், உனக்கு வயது முதிர்ந்த தாயோ தந்தையோ இருக்கிறார்களா? ஆமா இருக்கிறாங்க. அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலியமாக நீ சொர்க்கத்தை பெறு, நீ போருக்கு வர வேண்டாம் என்று சொல்றாங்க. எப்படி போரில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை விடுகிறேன் என்று சொல்லி வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உனக்கு தாய் தந்தை இருக்குதா, பணிவிடை செய், அதன் மூலியமா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ இங்க போர் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள் என்று சொன்னால், அப்ப எந்த அளவிற்கு அந்த தகுதி உள்ளது? எது? பெற்றோர்களை பேணி பாதுகாப்பது என்பது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் விடும். இன்னைக்கு பார்க்கிறோம் உலகத்தில், நாம் எல்லாம் நம்மளுடைய பெற்றோர்களை சரிவர பேணி பாதுகாத்ததனுடைய விளைவு அவங்களுக்கு கோபம் வரும், அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, இப்படி எல்லா மனநிலையும் இருப்பாங்க. அவர்களை அந்த நிலையிலேயே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிலையில் அவர்களை நம்ம கொஞ்சம் மாற்றி நடந்து வைக்கல, அவங்களால தாங்கிக்க முடியாது. என் மகன் எப்படி சொல்லிட்டான், என் மகன் எப்படி சொல்லிட்டான் என்று வெக்ஸாய் வீட்டை விட்டு வெளியே போயிடும். பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை சாலைகளில் அப்படி நின்று பிச்சை கேட்கக்கூடியவா இருக்கிறாங்க. விசாரித்து பார்த்தா 5 மகன்கள், 5 மகன்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கூட நடந்தது. தம்பதியினர் என்ன செய்யறாங்க? போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, எங்கள்கிட்ட பல கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்துக்கள் இருந்தது, 5 மகன்களும் பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க, ஆனா இப்ப எங்களை நடு ரோட்ல விட்டுட்டாங்க, எங்கள்கிட்ட எந்த காசும் இல்ல, பணமும் இல்ல, வீடும் இல்ல, நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்ன உடனே கலெக்டர் என்ன செய்யறாரு? அந்த 5 பேருக்கும் பதிவு செய்த அந்த அத்துணை வகையான சொத்துக்களையும் கேன்சல் செய்தார் என்று பார்த்தோமா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, சொத்து தான் முக்கியமா, நமக்கு காசுதான் முக்கியமா, பெற்றோர்கள் முக்கியம் இல்லையா? அப்ப அந்த அளவிற்கு ஈவு இறக்கமற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கணும். அப்ப என்ன, அவங்களுக்கு கோபம் வரும், துக்கம் வரும், துயரம் வரும். அவர்களை நல்ல வழியில் நாம் முறையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்தால் நமக்கு சொர்க்கம் கேட்கல. அப்படி இல்லைன்னு வைக்கல,
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் வயதான தாய் தந்தையரை பெற்றிருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலியமாக சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாக ஆகட்டும் என்று சொன்னார். கொஞ்சம் நெருங்கி அவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க, கொஞ்சம் உள்ளவங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்ற தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வதன் மூலியமாக எவன் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாக ஆகட்டும் என்று சொன்னார்கள். மெம்பர் படியில யாராங்க முதல் மெம்பர் படியில் காலை வைக்கிறார்கள், ஆமீன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது மெம்பர் படியில் காலை வைக்கிறார்கள், ஆமீன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது மெம்பர் படி ஆமீன் என்று சொல்கிறார்கள். சகாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம். எப்பவுமே ரசூலுல்லாஹ் மேலே ஏறுவாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க, கீழே வருவோம், தொழுவோம், போயிடுவோம். புதுசா இருக்கிற என்று கேட்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ்ட்ட விளக்க கேட்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சோம். நான் முதல் தடவை ஏறும்போது மலக்கு என்னிடம் வந்தார். மலக்கு ரமலான் மாதத்தில், அந்த பாவ மன்னிப்புக்குரிய அந்த மாதத்தில் எவன் ஒருவன் பாவ மன்னிப்பு தேடி சொர்க்கத்தை அடையவில்லையோ, பாவ மன்னிப்பு தேடாமல் விட்டான்னு வைங்களேன், இந்த ரமலான் மாசத்துல பாவ மன்னிப்பு தேடாமல் விட்டு விட்டானோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். இறையனை விட்டு தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவதா கேட்கிறாங்க, பெற்றோர் சம்பந்தமாக. இப்படி 3 தடவை அதுல வரக்கூடிய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வயதான பெற்றோரை பெற்றிருந்தும் அவன் பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடையவில்லையா அவன் நாசமாகட்டும் அப்படின்னு மலக்கு சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த பணி ஏறும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, மலக்கு பெற்றோர் இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்யலையா, அவர்களை கவனிக்க. பாருங்க, உலகத்துல எல்லா பகுதியிலும் அநாத இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் இருக்கிற கொடி கட்டி பறக்குது. கோடி அதை வச்சிருக்கிறான். ட்ரஸ்ட்டுங்கிற பேர்ல, அதுங்கிற பேர்ல, இதுங்கிற பேர்ல வைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? வயதானவங்களை காட்டுறான். இப்படி இத்தனை பேர் இருக்கிறாங்க, 60 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இதை கொடுக்குறோம், நாங்க அதை கொடுக்குறோம், வசூல் பண்ணுங்க என்று செய்யறான். இப்படி எல்லாம் பெறுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம சரி, நம்மளுடைய பெற்றோர்களை நாம் சரிவர கவனித்திருந்தால் அந்த பிரச்சனை வருமா? அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும், கோபம் இருக்கும், தாபம் இருக்கும். அவரோட போய் பேசுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவரோட கண்ணியமா பேசுங்க. நீதான் என்னுடைய தாய் என்று பேசுங்க. எல்லா வகையிலும் அவரிடம் பணிவாக நடங்கள். அல்லாஹ் அதைத்தானே சொல்றான், அவர்கள் இருவருக்கும் பணிவு என்ற சிறகை நீங்கள் விரியுங்கள், அவர்களை சீ என்று கூட திட்டாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப அந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் கையில் எடுத்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முதியோர் இல்லங்கள், ஆதரவு இல்லங்கள், ஆனால் இதுவெல்லாம் ஒளியும். ஆனா என்ன செய்யறோம், நாம அதை பெருக்குவதற்குண்டான, அதுல கொண்டு போய் விடுவதற்குண்டான ஐடியா தான் வேணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, நான் தர தயாரா இருக்கிறேன், 4 பசங்க இருக்கிறோம், எங்க அத்தா எங்களுக்கு ஒரே டார்ச்சர் இருக்கா, கொண்டு போய் விடணும், 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தர தயாரா இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு வயசான காலத்துல அங்கிருந்து அப்படி தொழுதுட்டு மூத்தா போட்டு இப்படிங்கிறான். கூட வைத்துக் கொண்டு நம்மளுடைய தந்தை எப்படி நம்ம வளர்த்தினார், நம்மளுடைய தாய் எப்படி வளர்த்தினார் என்று பரிவோடு பார்த்து அதன் மூலியமாக சொர்க்கம் செல்வதற்கு வழியெல்லாம் என்ன செய்யலாம், அதை கொண்டு போய் விடுறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்துல கொண்டு போய் நெருக்கி வைக்கிற மாதிரி, அப்படி நெருங்குற மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவது என்று சொல்றாங்க. இரண்டாவதாக பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, தொழுகை நேரத்தில் சரியா அந்த உரிய நேரத்தில் தொழுவது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நெருக்கி வைக்கும், பெற்றோருக்கு பணிவிடை செய்வது நெருக்கி வைக்கும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த காரியத்தின் மூலியமாக நாம் ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு சின்ன விஷயம், இந்த பில்டிங் கட்டுவதற்காகவும் இந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்கள் செலவாயிருக்கிறது. அதுவும் பொருளாதார பற்றாக்குறையாக இருக்கிறது. அதனால் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். இந்த பள்ளிக்கென்று 5 வேளை தொழுகைக்கென்று இமாமை நியமித்திருக்கிறோம். அவருக்கு உண்டான அந்த பொருளாதாரத்தை கூட, சம்பளத்தை கூட முழுமையாக வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அதனால அதிகமாக வாரி வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்னொரு விஷயம், பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது எல்லோரும் பார்க்கமா என்னன்னு தெரியல, அகதிகள் முகாமில் அத்துமீறி அப்படி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அளவிற்கு அவரோட அந்த குண்டுகளை எல்லாம் போட்டு பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அந்த அரக்கன் இஸ்ரேலுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவா இந்த இஸ்ரேலுடைய அந்த மக்களை அழைத்து விடு, அந்த இஸ்ரேலுடைய அந்த கொடிய ஆட்சியிலிருந்து அவர்களை காப்பாற்று, அவருடைய அரக்கத்தனத்திலிருந்து காப்பாற்று. யாருமே அப்படி செய்ய மாட்டான். இலங்கையிலிருந்து வர்றாங்க இந்தியாவிற்கு,
என்ன செய்யும் நம்ம நாடு? வாங்க என்று சொல்லி அவங்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை ஏற்பட பண்ணி அவங்களுக்கு என்ன தொழில் வேணும், என்ன வேலை வாய்ப்பு வேணும், என்ன உணவு வேணும்னு கேட்டு செய்வாங்க. சென்னையில் கூட பல இடங்கள் இருக்கிறது, இலங்கையிலிருந்து வந்தவங்களுக்கு. அப்ப இப்படி ஒரு நாட்டிலிருந்து அகதிகளாக வந்தவங்களுக்கு சொல்லி ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. ஆனா அங்க என்ன, அது கூட இல்லை, டென்ட் போட்டு தங்கி இருக்கலாம், வேற வழியே இல்லை. அங்கு கொண்டு போய் புட்டை போட்டு அப்படி நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கொல்லப்படுகிறே அவருடைய ஒரு தந்தை எடுத்து பார்க்கிறார். தன்னுடைய குழந்தை தலையே இல்லை. நினைச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? இங்க இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள். அப்ப அதற்காக நாம் ஒவ்வொருவரும் வலியுறுத்தி இந்த அக்கிரமக்கார ஆட்சிக்கு எதிராக ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள என்னுடைய சும்மா வரை முடித்துக் கொள்கிறேன்.